இந்த மந்திர புஷ்பம் என்பது பூஜை முடிவிலே செய்யப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இதை பலர் அறிந்திருப்பார்கள், பலர் அறியாமலும் இருப்பார்கள். அதாவது ஒரு வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் பண்ணாலும் சரி, ஒரு நவகிரக ஹோமம் பண்ணாலும் சரி, இல்லை எந்த பூஜைகளை செய்தாலும் சரி, இது போக ஆலயங்களிலே 6 கால பூஜைகள் நடக்கிறது அல்லவா? இந்த மாதிரி ஆலயங்களிலே 6 கால பூஜைகளின் பொழுதும் அந்த பூஜை முடிவின் பொழுது இந்த மந்திர புஷ்பம் என்கின்ற மிக உயரிய மந்திரத்தினை சொல்லித்தான் அந்த பிரார்த்தனைகளை செய்வார்கள். எப்பொழுது பூஜை செய்தாலும் இந்த மந்திர புஷ்பத்தை அவசியம் முழுமையாக ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இந்த ஒலி அதிர்வலைகளின் மூலமாகத்தான் இந்த உலகிலே நீர் வளம் என்பது எப்பொழுதுமே பெருகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. அந்த மந்திர புஷ்பத்திலே கடைசியா எப்படி தெரியுமா முடிப்பா? தைத்திரி ஆரண்யத்திலே கொடுத்ததோ ஒரு தொகுப்பா கொடுத்துட்டு கடைசியா இன்னொன்னையும் சேர்த்திருப்பா. எப்படின்னு பார்த்தோம்னா, ராஜாதி ராஜாய பிரசக்ய சாகினே நமோவயம் வைஸ்ரவனாய குர்மகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா குபேராய மகாராஜாய நமகா என்று சொல்லி முடிப்பார்கள். எந்த ஊரிலே நீர் வளம் என்பது நிரங்கி இருக்கிறதோ, எந்த ஊரிலே அந்த நீர் வளம் கொழித்து கொண்டிருக்கிறதோ, அந்த ஊரிலே வாழ்பவர்கள் அனைவருமே அந்த குபேர சம்பத்தோடு மகாராஜாக்களாகவே வாழ்வார்கள் என்று சொல்லித்தான் அந்த பிரார்த்தனையானது முடிவடைகிறது. ஆக நம்ம பொதுவா பிரார்த்தனை பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்? வான்முகில் வளாது பெய்க, மண்வளம் சுரக்க அப்படின்னு சொல்லுவா இல்லையா? மண்ணந்தம் கோமுக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவோம் இல்லையா? இதைத்தான் இந்த மந்திர புஷ்பமானது தெளிவாக சொல்கிறது. ஆக ஒவ்வொரு கால பூஜையின் பொழுதும் இந்த மந்திர புஷ்பத்தை ஒலிக்க வேண்டும். அந்த மந்திர புஷ்பமானது ஒலிக்கப்படும் பொழுது நாம் அனைவரும் மனதார இறைவனிடத்திலே பிரார்த்தனையை வைக்க வேண்டும். எப்படி? பிரதி மாதந்தோறும் மும்மாறி பொழிய வேண்டும். அதன் மூலமாக நீர் வளம் என்பது நிரம்பி இருக்க வேண்டும். விவசாயம் தழைக்க வேண்டும். எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும். செல்வ வளங்களோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை இறைவனின் பால் வைப்போமாக.